பிரைஸ் த லார்ட். ஆண்டவர் மீட்புமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கு பிப்ரவரி மாதம் 1ஆம் நாள் ஆண்டவர் நம்ம கொடுக்குற வார்த்தையை பார்க்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இவ்வாறாக சொல்கிறது, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். இந்த ஸ்டேட்மெண்ட் கிதியோனை பார்த்து சொல்லப்படுகிறது. அன்றைய நாட்களில் மீதியானியர்கள்ன்ற ஒரு கூட்டம் இஸ்ரவேலர்களை ரொம்பவே துன்பப்படுத்திகிட்டு இருந்தாங்க. அவர்களோட உழைப்புகளை எல்லாம் திருடி கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் கிதியோன் தன்கிட்ட இருக்கிற கொஞ்சம் கோதுமைகளை காப்பாற்றணும் அப்படின்னு அதை வச்சுட்டு போராடிச்சிட்டு இருந்தார். அப்போ தான் ஆண்டவர் கிதியோனை பார்த்து இந்த வார்த்தைகளை சொல்கிறார், பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோட இருக்கிறார் அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த சாப்டரை பார்த்தோன்னா கிதியோன் ஃபுல் மீதியானியர்களை முறியடித்து இஸ்ரவேலர்களுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கொண்டு வருவார். ஸோ இன்றைய தினத்துலேயும் நம்மளை சில பேர் சிறுமைப்படுத்திகிட்டு இருக்கலாம், நம்மளை சில பேர் துன்பப்படுத்திகிட்டு இருக்கலாம், நம்மளோட உழைப்புகளெல்லாம் அவங்க எடுத்துகிட்டு போய்கிட்டு நம்மளை துன்பப்படுத்திகிட்டு இருக்கலாம். நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் சில பேர் நம்ம கையிலேருந்து பறித்து கொண்டு போயிட்டுருக்கிறது நடந்துட்டுருக்கலாம். அது இவங்க இப்படி பண்ணிகிட்ருக்காங்களே, இவங்களை எதிர்க்கிறதுக்கான இப்போ கெப்பாசிட்டி என்கிட்ட இல்லையே அப்படின்னு நம்மள சில பேர் யோசிச்சுட்டு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார் அப்படின்னு. இங்கிலீஷில் ரொம்பவே அழகாக சொல்லப்பட்டிருக்கு, மைட்டி மேன் ஆஃப் வேல்யூர் அப்படின்னு. ஸோ நம்ம பராக்கிரமசாலி அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட, கர்த்தர் நம்மோட இருக்கிறான்ற ஒரு நம்பிக்கையோட நம்ம இருக்கணும். நம்மகிட்டேருந்து எதை எடுத்துகிட்டு போகிறாங்களோ அவை எல்லாவற்றையும் திரும்ப ரீஸ்டோர் பண்ணுற ஒரு ஒரு நல்லவரான ஆண்டவர் தான் நம்ம ஆராதிக்கிறோம். ஸோ வி ஆர் அ மைட்டி மேன் ஆஃப் வேலர் அப்படின்ற ஒரு அழகான ஆழமான சத்தியத்தோட இன்றைய தினத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இன்றைய மாதத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ அண்ட் பிரைஸ் த மைட்டி லார்ட்.